அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது துரோகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் அல்லது கொடிய துரோகம்னா அது நம்பிக்கை துரோகம்தான். நம்பி கழுத்தறுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால் ஏற்படுகின்ற பாதிப்பு வார்த்தையில் சொல்ல முடியாது. துரோகத்தால் வந்த இழப்பு ஒரு பக்கம்னா, இவங்களை நம்பினோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, அது இன்னும் பாதிக்கும். பொதுவாக இந்த துரோகம் யார் செய்வாங்கன்னு சொன்னால், முன்பின் பழக்கம் இல்லாதவங்களை விட, அந்நியர்களை விட, நம்ம கூடவே இருந்து நம்பிக்கை பாத்திரமாக நடித்து, ஏன்னா அவங்க நடிக்கிறாங்க தெரியாது நமக்கு, அப்போ நம்பி அவங்கள்ட்ட நம்ம பழகும் பொழுது அவர்கள் நம்மளுடைய நம்பிக்கையை ஏமாற்றி தனக்கு சகாயமாக பயன்படுத்தி கொண்டு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது தான் அந்த வலி இருக்கிறதே மிக கொடுமையானது. பணம் காசு தகராறு இதெல்லாமே நம்பிக்கை துரோகத்தால் வருவது தான். அதை சொல்லுவாங்க, பகையாளி சண்டையை விட பங்காளி சண்டை தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பங்காளியில் தான் உரிமை இருக்கிறது என்று பழகிவிட்டு பின்னர் தன் நலனுக்காக மட்டும் சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்வார்கள். அங்கே சக மனித உறவு சீர்கட்டு விடுகின்றது. அதே போல் சிறு குழந்தைகள், பெண்கள் இந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும் கூட பார்த்தா, தெரியாத புது இடத்தில் தெரியாத மனிதர் என்பதை விட அதிக அளவில் நடப்பது எங்கே என்று சொன்னால், நம்பி வீட்டுக்குள்ளே இருக்கின்ற சொந்த பந்தங்களால் ஏற்படுகின்ற பாதிப்பு மிக அதிகம் என்பதை அறிகின்றோம். ஏனென்றால் இதெல்லாம் நம்பிக்கையின் பால் வந்த உறவிலே ஏற்படுகின்ற துரோகங்கள். இப்படி துரோகம் என்பது எல்லா பக்கத்திலும் இருக்குது. வேஷதாரிகள் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஒரு பிரபல இயக்கம் இருக்கிறது சொன்னால், அந்த பிரபல இயக்கம் நற்காரியங்கள் ஈடுபடுன்னு சொன்னால், நன்கொடை வசூல் செய்து நல்ல காரியம் செய்துன்னு சொன்னால், அதே பேரிலே போலியாக ரசீது அச்சடித்து வசூலித்து ஏமாற்றுபவர்களும் உண்டு என்பதை அறிகின்றோம். இப்படி சுனாமி வந்தபொழுது கூட அப்படி தான் ஆயிற்று. சுனாமிக்கான நன்கொடை வசூல் சொல்லி ஏமாற்றுகள் உண்டு, சுருட்டியவர்கள் உண்டு. இப்படி எல்லா பக்கமும் இருக்குது. நல்ல செயல் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த நல்லதனமாக நடித்து ஏமாற்றுகின்ற எல்லா பக்கமும் உண்டு. அதே போலத்தான் இல்லற வாழ்வை முடித்து கொண்டு துறவரம் மேற்கொள்கின்ற நல்ல துறவிகள் இருக்கின்ற பொழுது துறவிகளுக்கு மதிப்பு இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்ட இந்த வேஷதாரிகள், போலிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காக துறவிகள் போல் நடித்து ஏமாற்றுகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இங்கே துறவிகள் என்று சொன்னதும் ஏதோ ஹிந்து தர்மத்தில் இருக்கின்ற காவி உடை அணிந்தவர்கள் என்று மட்டும் மக்கள் மனதில் நினைத்து வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் போலி சாமியார் போலி சாமியார் என்று சொல்லி 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 சாமியார்களே போலி என்கின்ற ஒரு பிரமை ஏற்படுத்திவிட்டது இந்த ஊடகம். ஆனால் எல்லா மதத்திலும் வழிபாட்டு முறைகளிலுள்ள இறைவனோடு ஐக்கியமாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் இத்தகைய அயோக்கியத்தனம் செய்வர்கள் இருக்கின்றார்கள். பாவ மன்னிப்பு கேட்க வந்த பெண்களிடம் தவறான செய்திகள் வருகிறது. ரட்சிக்க வேண்டும் என்று வந்த பெண்ணை தவறாக பயன்படுத்திய பாஸ்டர் பற்றிய செய்திகள் வருகின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக நல்ல தனத்தை முன்னிறுத்தி அதன் பின்னே நரித்தனமாக நடப்பவர்கள் எல்லா நாட்களையும் எழுதியிருக்கின்றார்கள். அதைத்தான் வள்ளுவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவ்வளவுதான். ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அந்த எச்சரிக்கை என்ன என்று இந்த குறள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். துறவார் துறந்தார் போல வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் என்று 28ஆம் அதிகாரம் கூடா ஒழுக்கத்திலே 276வது குறளிலே நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனதில் ஆசைகளை விடாமல் அதன் பின்னே அலைந்து ஆசைகளை விட்டுவிட்டவர் போல நடித்து உலகை ஏமாற்றி வாழ்க்கை நடத்துகின்றவர்கள், அவர்களுக்கு ஈடாக நெஞ்சழுத்தமுள்ள கொடியவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லுகின்றார். துறந்தவன் போல் வேஷம் விட்டு கொண்டு பற்றற்று இருப்பது போல ஒரு பாசாங்கு செய்துவிட்டு மனதுக்குள் எல்லா ஆசைகளையும் மறைத்து வைத்துவிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆசா பாசங்களில் ஈடுபடுகின்ற இந்த வேஷதாரிகளைப் போல நெஞ்சழுத்தமுள்ள கொடியவர்கள்
யாருமே கிடையாது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போவதற்கு செய்த விஷயம் என்ன? துறவி போல வந்து யாசகம் கேட்டதும் ஒரு துறவி வந்திருக்கின்றார், தவசி வந்திருக்கின்றார் என்று நன்மதிப்போடு சீதை தானம் செய்கின்ற பொழுதுதான் சீதையை இழுத்துச் சென்றார். அங்கே நடித்தான். இப்படி நடித்தல் என்பது காலங்காலம் இருந்திருக்கின்றது. ஆகவே இன்று நேற்று அல்ல என்பதை புரிந்து கொண்டு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மனிதன் விழிப்போடு இருக்க வேண்டும். போலிகளை கண்டு உண்மையை நீ பரிகரித்து பேசக்கூடாது என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார். நான் புரிந்து கொள்கின்றேன். ஆக எங்கே தங்கம் இருக்கின்றால் அதற்குரிய போலி தங்கம் இருக்கின்றது அல்லவா? அப்படித்தானே கவரை நகை என்று சொல்லுகின்றோம் அல்லவா? எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அப்படி சமுதாயத்திலே எல்லோரும் இருக்கின்றார்கள். மனிதராகிய நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார். அதே போல துறவிகளாக இருக்கின்ற நீங்கள் தயவு செய்து தவறு செய்து விடாதீர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ துறவிகளெல்லாம் தவறு செய்தவர்கள் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வள்ளுவர் சொல்வதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட பகவத்கீதையிலே 3ஆம் அதிகாரத்திலே 6வது செய்தியிலே சொல்லுகின்றார். கர்மேந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு மூடன் பொய் ஒழுக்கம் உடையவன் என்று அறிக என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றார். ஆக ஆசையை துறந்தவன் போல் நடித்துவிட்டு மனதுக்குள் அந்த இந்திரிய சுகங்களை புலன் சுகங்களையே சிந்திப்பவன் என்பவன் பொய் ஒழுக்கம் உடையவன் கேடுடையவன் என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றார். பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இத்தகைய நடிப்பு துறவிகள் என்பவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், வேஷதாரிகள் சொல்லுகின்றார். ஆகவே பாரத நாட்டு மரபுப்படி பகவத்கீதை என்ன சொன்னதோ அதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கின்றார் என்று இந்த குறள் மூலம் அறிந்து கொள்கின்றோம். அவ்வகையிலே துறவரம் என்பது தூய்மையானது, மேன்மையானது, வாழ்வில் லட்சியமாய் விளங்குவது துறவரம்தான் என்று பாரத நாட்டு பாரம்பரியம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. துரத்தல் என்பது ஏதோ ஒன்பது விட்டு விலகுவது என்பது மட்டுமில்லாமல் உண்மையான மெய்யுணர்வுக்கு நகர்ந்து செல்வது என்ற அர்த்தம். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனென்றே மெய்யுணர்வு இல்லாததற்கு வள்ளுவர் சொன்னார். ஆகவே மெய் உணர்வாகிய தெய்வ நிலை அடைவதற்கு மனித ஆசாபாசங்களை விட்டு விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்ற காரணத்தினாலே துறவிகள் இந்த நாட்டிலே போற்றப்படுகின்றார்கள், வழங்கப்படுகின்றார்கள். என்றைக்கும் வணங்கப்பட வேண்டியவர்கள் தான். அதிலே போலிகளாக இருப்பவர்கள் வேஷதாரிகள், குடி நெஞ்சத்தார் என்று வள்ளுவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வகையிலே நாமும் கூட உண்மையான துறவிகளை மரியாதை செலுத்துவோம், போலிகள் மீது ஜாக்கிரதையாக இருப்போம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.